நம்முடைய எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் வழக்கம் தந்திருக்கிறோம். இதே மாமன்றத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 23/1/1968 அன்று இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில், மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும்.